ஸோ அக்செப்டன்ஸ் இருந்தாலே அங்க பேஷன்ஸும் டாலரன்ஸும் இருக்கும். நான் அந்த வெயிட்டிங் டைம் இருக்கு இல்லையா, அந்த வெயிட்டிங் டைம்ல தான் நான் பேஷன்ஸும் டாலரன்ஸும் எனக்கு வரும். எப்போ ஒண்ணு வேணும் வேணும் வேணும்ட்டு நம்ம திருப்பி திருப்பி சொல்றோமோ, அப்ப அது உங்ககிட்ட இல்ல இல்ல இல்லங்கிறது அங்க வந்து தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அவங்க பண்றதெல்லாம் எனக்கு வலிக்கிற வரைக்கும் தான் எனக்கும் அவங்களுக்கும் அந்த செயின் இருக்கு, அந்த கார்டு இருக்கு. எப்போ அவங்க கிட்ட எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லையோ, அவங்க அவங்க பண்றது எதுவும் எனக்கு பெயின்ஃபுல்லா இருக்க போறது கிடையாது. இந்த கர்மா தொடர்ல நம்மளோட பெண்டிங் கர்மாஸ், நம்மளோட கர்மா எல்லாம் எங்க நிலுவையில இருக்கு, ஏன் அது வந்து தீர்க்கப்படாம இருக்கு, அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம மாட்டிட்டு இருக்கோம், சிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலைகளை ஒரு 17 சினாரியோஸா கொடுத்திருக்காங்க. அதுல வந்து ஒரு 10 சினாரியோஸ் நம்ம பார்த்தோம். மீதி இருக்கிற 7 சினாரியோஸ் வந்து நம்ம பார்ப்போம். அதுல முதலாவதா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நம்ம எப்பவுமே வாழ்க்கையில எந்த பகுதியா இருந்தாலும் சரி, எனி பார்ட் ஆஃப் லைஃப், நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து ஒரு டெஸ்பரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு இது கண்டிப்பா வேணும், அட் எனி காஸ்ட் என்ன நான் இதை வந்து அடைஞ்சே தீரணுங்கிற ஒரு டெஸ்பரேஷன் வந்து டெஃபினட்டா இருக்கும். சோ அப்படி வந்து அந்த மாதிரி டெஸ்பரேஷன் இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அவங்க அடையறத வந்து அந்த ஒரு பொருளாதாரமோ இல்ல உறவு முறையிலயோ இல்ல எதுல வேணா இருக்கலாம், உடல் நலத்திலயோ எந்த மாதிரி விஷயமா வேணா இருக்கலாம், அது வந்து தள்ளி போயிட்டே இருக்கும், தள்ளி போட்டுட்டே போற மாதிரி இருக்கும். ஏன் அது நான் என் சைடு நான் எல்லா முயற்சியும் பண்றேன், என்னால முடிஞ்சது எல்லாமே பண்றேன், ஆனா எனக்கு ஏன் கிடைக்கல அப்படிங்கிற அந்த ஒரு ஆக்டிங் ஃப்ரம் த ஸ்டேட் ஆஃப் டெஸ்பரேஷன். சோ என்னோட முயற்சி எல்லாமே அந்த கண்டிப்பா அது நடந்தே தீரணுங்கிற ஒரு நோக்கத்துல இருந்து தான் இருக்கும். அந்த எஃபர்ட், அந்த ஒரு ஒரு விஷயமும், அந்த செயல்பாடுகளும் செயலை நோக்கி இருக்கிறதுல இருந்து வேறுபட்டு அது வந்து ரிசல்ட்ட நோக்கியே இருக்கும். சோ இந்த மாதிரி ஆறுது வந்து ஏன், சரி பெஸ்ட் எஃபர்ட்ஸ் தானே போடுறோம், அது நம்ம வந்து செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ ரிசல்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, ஆனா நம்மளோட பெஸ்ட் எஃபர்ட்ஸ் தான் நம்ம அங்க போடுறோம், அது ஏன் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது, ஏன் நம்ம அது கிடைக்கலங்கிறதுனால அங்கேயே நம்ம தூங்கிட்டு இருக்கோம். சோ இந்த இடத்துல என்ன ஆகும்னா, எப்போ நாம வந்து ஒரு அந்த தவிப்பு, அந்த டெஸ்பிரேஷன் தான் தவிப்புன்னு எடுத்துக்கலாம் இல்லையா, அந்த மனப்பான்மையில இருந்து நம்ம வந்து செயல்படும் போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து ஒரு ஆங்ஸைட்டில வந்து நம்ம போய் சிக்கிப்போம். ஏன்னா அது நம்மள வந்து பிரசன்ட்ல இருக்கவே விடாது. எப்பவுமே வந்து ஃபியூச்சரை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருப்போம். இன்னைக்கு நான் இது பண்றேன், நாளைக்கு இது கண்டிப்பா நடந்துரும்ல, இது கிடைச்சிரும்ல, இப்ப நான் ஒரு 3 மாசம் நான் இது பண்ண போறேன், அப்ப அடுத்த 3 மாசத்துல எனக்கு இது நடந்துரும்ல, நான் நினைக்கிற மாதிரி நான் அங்க போய் சேர்ந்துருவேன்ல, எனக்கு இது வந்து கிடைக்க பெற்றுரும்ல அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சரை நோக்கியே அந்த ஒரு மனம் வந்து அந்த செயல்பட்டுட்டே இருக்கும். நம்மளோட எண்ண சுழற்சியும் அந்த ஃபியூச்சர்லயே இருக்கும். அப்படி ஃபியூச்சர்ல இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு மனநிலையை தான் நம்மளுக்கு கொடுக்கும். இதர் இப்போ வந்து பிளஷர் சைட்ல இருந்து எடுத்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஆனா இதுவே பெயின் சைட்ல இருந்து எடுத்தீங்கன்னா ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். ஒரு மாதிரி ஒரு படபடப்பு தன்மை, ஒரு அத பால்பிட்டேஷன், அந்த எதிர்பார்ப்பு வந்து நம்மள அப்படியே வந்து ஒரு எட்ஜ்ல நிக்க வைக்கும். சோ இதனால என்ன ஆகுது, நம்மளுக்கு பிரசன்ட்ல நம்மளால இருக்க முடியல. மெயினா வந்து பொறுமை வந்து நம்மளுக்கு இருக்க மாட்டேங்குது, சகிப்புத்தன்மை இருக்க மாட்டேங்குது. இந்த பொறுமை சகிப்புத்தன்மை எல்லாம் எப்படி வரும்? அது ஏதாவது பொறுமையா இருக்கணும் அப்படின்ட்டு ஏதாவது ட்ரைனிங் எடுத்துக்க முடியுமா, இல்ல சகிப்புத்தன்மையோட இருக்கணும், இதெல்லாம் சகிச்சுக்கணும்ட்டு புல்லட் பாயிண்ட்ஸ்ல வச்சு நம்ம ஏதாவது ட்ரைனிங் எடுத்துக்க முடியுமா? இது முடியாதுல்ல. அப்போ அது வந்து அங்க பொறுமையும் சகிப்புத்தன்மைங்கிற பேர்ல எது எதிர்பார்க்கப்படுதுன்னா, தற்போதைய நிகழ்வுகள், தற்போதைய இந்த நொடியில நடக்கிற நிகழ்வுகளை அப்படியே நாம வந்து பார்த்து அது என்ன எதிர்பார்க்குதோ, லைஃப் என்ன நம்மளுக்கு டிமாண்ட் பண்ணுதோ அந்த தருணத்துல இருந்து நாம அந்த வாழ்க்கைய புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நாம செயல்படும் போது அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அங்க வந்துருது. ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்குள்ள அந்த ஒரு டெஸ்பரேஷன், அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பிக்ஸ் ஆயிடுது. அந்த பிக்சேஷன் ஒரு பக்கத்துல அது இருக்கு மனசுல, ஆனா இன்னொரு பக்கத்துல அந்த பிரசன்ட்ல இருந்து பிரசன்ட் லைஃப வந்து பார்த்து ஆஹ் அதுக்கான முக்கியத்துவத்தை நம்ம கொடுத்து அங்க நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம செயல்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அங்க பேஷன்ஸும் டாலரன்ஸும் வந்துருது. ஏன்னா எக்ஸ்பெக்டட் வெர்சஸ் ஆக்சுவல் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்துக்கும் நடுவுல நம்ம ஆக்சுவலுக்கு ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்கும் போது
நம்ம தனியா வந்து அந்த ஒரு பேஷன்ஸையோ டாலரன்ஸையோ கல்டிவேட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா அந்த அக்செப்டன்ஸ் அங்க இன்கல்கேட் ஆயிடுது. ஸோ அக்செப்டன்ஸ் இருந்தாலே அங்க பேஷன்ஸும் டாலரன்ஸும் இருக்கும். ஏன்னா எக்ஸ்பெக்டட் டிசையர்டு ரிசல்ட்ஸ்னு ஒண்ணு இருக்கு, எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ்னு ஒண்ணு, பட் ஆக்சுவலா நடக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ நம்ம ஆக்சுவலா இப்போ நடக்கிற நிகழ்வுக்கு பிரசன்ட்ல என்ன இருக்கோ அது ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளோட அந்த ஆங்ஸைட்டி, அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். அதுவே நம்மள வந்து விட்டுட்டு போயிடும். பட் இந்த பிரசன்ட்ல நம்ம இருப்போமா? இருந்து பண்ணுவோமா? இல்ல. அங்க நம்மளோட பெண்டிங் கர்மா எங்க இருக்குன்னா, அந்த ஆங்ஸைட்டிலயும், அந்த எக்ஸைட்மென்ட்லயும் தான் இருக்கு. சோ அப்ப அதுலேருந்து நம்ம என்ன கத்துக்கணும்? இது வந்து நம்மளோட செல்ஃபே அந்த சோல் கான்ட்ராக்ட்ல எனக்கு இந்த விஷயம் இந்த மாரி விஷயம்லாம் எனக்கு டிலே ஆகி தான் வரணும் அப்படிங்கிற ஒரு கான்ட்ராக்ட்ல தான் போட்டிருக்கோம். அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. எதனால அந்த காரணம்? ஏன் அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்த மாரி நடக்குது? இன் எக்ஸ்சேஞ்ச் வித் டைம் நான் டைம குடுத்து நான் பேஷன்ஸையும் டாலரன்ஸையும் நான் வந்து கத்துக்கணும். அதுதான் என்னோட லெசன். சோ அது வந்து எனக்கு எப்ப கிடைக்கும்? நான் அந்த வெயிட்டிங் டைம் இருக்கு இல்லையா? அந்த வெயிட்டிங் டைம்ல தான் நான் பேஷன்ஸும் டாலரன்ஸும் எனக்கு வரும். சோ அது எப்படி வரும்? நான் பிரசன்ட்ல ஃபோக்கஸ் பண்ணேன்னா வரும். சோ அப்போ பிரசன்ட்ல ஃபோக்கஸ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்? நான் என்ன எதிர்பார்க்கிறேனோ அது எனக்கு கிடைக்காம இருக்கணும். சோ இப்படிதான் வந்து இது வந்து பைண்ட் ஆயிருக்கு. சோ இங்க வந்து நம்மளோட பெண்டிங் கர்மா என்ன? எப்போ நம்ம ஒரு விஷயத்த எதிர்பார்த்துட்டே இருக்கோம், ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்கும். பட் நம்மளுக்கு அது கிடைக்கிறதுல தாமதமாயிட்டே இருக்கு. எனக்கு இது கண்டிப்பா எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் வாழ்க்கையில. இது மட்டும் நடந்துட்டா போதும். இது மட்டும் நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னா போதும். அப்படின்னு எனி ஏரியாஸ் ஆஃப் லைஃப் நம்மளுக்கு சில விஷயங்கள் இருக்கும். அந்த விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்காம தள்ளி போயிட்டே இருக்கிறதுக்கு காரணம் we act from the state of desperation. ஒரு தவிப்பு, ஒரு நம்பிக்கை இல்லாம இது நடந்துடணும் நடந்துடணும் ஏன் நடந்துடணும் நடந்துடணும் தவிக்கிறோம். ஏன்னா அங்க நடக்காதுன்னு நம்ம நம்புறோம். அதனாலதான் அது நடந்துடணுமே நடந்துடணுமேன்ற ஆங்ஸைட்டி ஏன் வருதுன்னா அங்க நடக்குங்கிற நம்பிக்கை இல்லாததுனாலதான் நடந்துடணுமேங்கிற தவிப்பு வந்து அங்க வருது. சோ வென் யூ ஆர் டெஸ்பரேட் அபவுட் சம்திங், அந்த ஒரு அதர் சைடு ஒரு காயின் மாதிரி வச்சுக்கோங்க, அந்த அதர் சைடுல ஆட்டோமேட்டிக்கா அது வந்து என்ன ஆயிடுது? அந்த விஷயத்துல நம்பிக்கை இல்லைங்கிறது அங்க தீர்மானிக்கப்பட்டிருது. எப்போ ஒண்ணு வேணும் வேணும் வேணும்ட்டு நம்ம திருப்பி திருப்பி சொல்றோமோ அப்ப அது உங்ககிட்ட இல்ல இல்ல இல்லங்கிறது அங்க வந்து தீர்மானிக்கப்பட்டிருக்கு. சோ இதை நம்ம வந்து சொல்லணும், நம்ம தனியா நினைக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. இந்த இடத்துல பெண்டிங் கர்மா எங்க இருக்குன்னா நம்மளோட பேஷன்ஸ் அண்ட் டாலரன்ஸ்ல தான் நம்மளோட பெண்டிங் கர்மா இருக்கு. நம்ம அதுக்காக தான் அந்த செல்ஃபே வந்து அந்த சோல் கான்ட்ராக்ட்ல அப்படி வந்து டிசைன் பண்ணிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அடுத்த ஒரு சினாரியோ வந்து பாத்தீங்கன்னா பவுண்டரிஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு ஒரு தலைப்புல பார்த்திருப்போம். ஆனா அது வந்து வேற, அதாவது ஒரே விஷயமா இருக்கும். ஆனா கர்மாஸ் வந்து வேற வேற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு விஷயம் தள்ளி போயிட்டே போகுதுன்னா அந்த லெசன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த லெசன்ஸ் வந்து ஏவாவும் இருக்கலாம், பியாவும் இருக்கலாம், சியாவும் இருக்கலாம், டியாவும் இருக்கலாம். ஆனா பெண்டிங் கர்மா ஒன்னா இருக்கும். சோ அந்த மாதிரிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பெண்டிங் கர்மா என்னங்கறத நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து நிறைய டிசர்வ் பண்ணுவோம். அதுக்கு தகுதியானவங்களா இருப்போம். ஆனா நம்மளுக்கு எதுவுமே கிடைச்சிருக்காது. மரியாதை, அன்பு, சுதந்திரம், சந்தோஷம், அபரிமிதம். அபரிமிதம்னா என்ன சொல்றது? அபண்டன்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு அக்கறை, ஒரு புரிதல். யார் யார்கிட்ட இருந்து நம்மளுக்கு வரணுமோ புரிதல் எவ்வளவு முக்கியம் இல்ல வாழ்க்கையில, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பணிவு, கம்பேஷன், அதுக்கப்புறம் சக்சஸ், வெற்றி. சோ இதெல்லாம் வந்து நம்ம டிசர்வ்டா இருப்போம். ஏதாவது எல்லா விஷயத்திலயும் நம்ம டிசர்வ்டா இருக்கலாம், இல்ல ஒன்னு ரெண்டு இதுல இருக்கலாம், இல்ல நாலஞ்சு விஷயத்துல இருக்கலாம். ஆனா எல்லாமே நம்மளுக்கு வந்து எவ்வளவு டிசர்வ்டோ நம்மளுக்கு அவ்வளவு கிடைக்காது. இது ஏன் என்ன காரணம் அப்படின்னா நாம வந்து இந்த விஷயத்தெல்லாம் வெளியில நம்ம வந்து கொடுக்காம இருக்கோம். நாம யாருக்கு வந்து யாரோட அன்பை அவமதிச்சோமோ அவங்க இப்போ நம்மளோட அன்பை வந்து ஏத்துக்கிறதுக்கு தயங்குவாங்க. அதாவது அவங்களால நம்ம அன்பை ஏத்துக்க முடியாது. அதே சமயம் அவங்க மேல அன்பு செலுத்துறதுக்கும் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். ரெண்டு விதமான சினாரியோஸ் இருக்கு. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா ஒரு வேர்ல்டுக்கு, அதாவது இந்த நம்ம இருக்கிற இந்த உலகத்துக்கு, இந்த சுற்று சூழலுக்கு சுத்தி இருக்கிற எல்லா பீயிங்ஸ்க்கும் ஒரு செல்ஃப்லெஸ் ஸ்டேட்ல இருந்து நம்ம வந்து ஆக்ட் பண்ணணும். அங்க வந்து நம்ம மிஸ் பண்ணிருப்போம். எல்லாத்துலயுமே நம்ம வந்து ரொம்ப செல்ஃப் சென்டர்டா சுயநலமா யோசிச்சே நம்ம இருந்திருப்போம். சோ அதனால என்னன்னா அந்த ஒரு
குடுக்கறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஆக்ட் ஆஃப் கிவிங், அது வந்து நம்ம கிட்ட ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா, லிமிட்டடா இருந்திருக்கும். இல்ல நம்ம அதுக்கு முக்கியத்துவமே குடுத்திருக்க மாட்டோம். அப்படின்னா என்னன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. இதுவரைக்கும் சுரண்டி, சுரண்டி வாங்கி, வாங்கி தான் நம்ம பழகியிருப்போம். அதனால எப்போ நாம வந்து அந்த ஒரு ஆக்ட் ஆஃப் கிவிங் வந்து ஒரு செல்ஃப்லெஸ்ஸா இருக்கு. எல்லா ஏரியாஸ்லயும் நான் செயல்படல. என் மூலியமா இந்த உலகம் வந்து தன்னோட இயக்கத்த பிரபஞ்சம் ஆர் இந்த இயக்கம் தன்னுடைய இயக்கத்தை என் மூலமா நடத்துதுங்கிறத புரிஞ்சுகிட்டு அந்த புரிதல்ல ஒரே நேர்கோட்ல ஒத்திசைவா நான் வந்து இயங்கும் போது அப்போ வந்து எனக்கு இந்த எந்தெந்த பெண்டிங் கர்மாஸ் எல்லாம் இருக்கோ இந்த ஏரியாஸ்ல அங்கெல்லாம் வந்து அது வந்து நல்லிஃபை ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நான் எதிர்பார்க்காமலேயே எந்த அளவுக்கு டிசர்வ்டோ அதை விட எனக்கு வந்து நிறைய கிடைக்கிறதுக்கு அங்க வாய்ப்பு இருக்கு. அகைன் நீங்க கிடைக்கிறது கிடைக்காம இருக்கிறதுங்கிறது விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம அந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டோம்னா நான் வந்து யூனிவர்ஸோட ஒரே நேர்கோட்டுல ஒன்னா ஒருமையில, அதாவது இருமையில இல்லாம ஒருமையில அந்த ஒன்னஸ்ல இருந்து நான் ஆக்ட் பண்றேன் அப்படிங்கிற ஒரு ஸ்திதிக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க நான் டிசர்வ்டு, நான் இதெல்லாம் டிசர்வ்டுங்கிற ஒரு கொஸ்டினே அங்க வந்து வராது. ஏன் எனக்கு வரலங்கிற கொஸ்டினே வராது. அந்த டவுட்டே அங்க இருக்காது. பட் ஆனா அங்க நம்மளுக்கு நடக்க வேண்டியது தானா நடக்கும். நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையோ அதை விட அதிகமாவே நம்மளுக்கு வந்து அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த இடத்துல வந்து பெண்டிங் கர்மா எதுல இருக்கு அப்படின்னா, எது கத்துக்கணுங்கிறதுனால அந்த பெண்டிங் கர்மா அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னா, நம்மளோட செல்ஃப்லெஸ் ஆக்ட் ஆஃப் கிவிங்க நாம நம்மளுக்குள்ள கல்டிவேட் பண்ணிக்கணும். நம்மளுக்குள்ள அந்த ஒரு குவாலிட்டி வந்து இன்ஹெரண்ட் ஆகணும். அப்படி ஆகிற பட்சத்துல நம்ம வந்து அந்த இந்த இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒத்திசைவா செயல்படும் போது நம்மளுக்கு அந்த பெண்டிங் கர்மாஸ் எல்லாமே வந்து அங்க மீட் அவுட் ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இது வந்து நெக்ஸ்ட் சினாரியோ வந்து என்னன்னா, இப்போ நம்ம லைஃப் வந்து நல்லாவே போயிட்டு இருக்கோம். ஆனா சடனா வந்து என்னன்னு தெரியல, நம்ம எது ஷுவரா இதுதான் என்னோட வழி அப்படின்னு நினைச்சிட்டு போவோம். நான் சடனா ஏதோ ஒரு ஒரு இமேஜினேஷனா இல்ல ஒரு டிசையரோ திடீர்னு நம்மள ஆட்கொண்டு என்ன பண்ணும்னா நம்மளோட பாதையே அப்படியே மாத்திரும். இங்கெல்லாம் நான் இந்த மாதிரிலாம் இந்த ஃபீல்ட்ல எல்லாம் வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சின்ன வயசுல இருந்து. ஆனா நான் எப்படி இப்போ இந்த வேலையை செய்யறேன்னு எனக்கு தெரியாது. நான் எப்படி இதுக்குள்ள வந்தேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய சொல்றது உண்டு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா சடனா நம்மளோட ரூட்டை சேஞ்ச் பண்ணி அட்வென்ச்சரஸ் வே ஆஃப் லிவிங், அதாவது அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம இன்னைக்கு இருக்கிற இந்த மொமெண்டோட வாழ்க்கை இன்னைக்கு மாதிரி நாளைக்கு இருக்காது. அது வரைக்கும் ஒரு நல்ல ஒரு செட்டில்டு லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா திடீர்னு அவங்களுக்கு எடுத்த ஒரு டெசிஷன்னால லைஃபே வந்து அன்சர்டனா இருக்கும். பட் அவங்க ஏன் அதை பண்ணாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. சோ அங்க வந்து நான் ஏன் இதை சூஸ் பண்ணேன்னு தெரியல. முன்னாடி வந்து ரொம்ப செக்யூர்டா இருந்தேன். இப்போ லைஃப் வந்து எனக்கு ரொம்ப இன்செக்யூர்டா இருக்கு. ஆனா இதெல்லாம் வந்து எதுக்குன்னா நான் இந்த பாத்த சூஸ் பண்ணி வந்தேங்கிறதுனால தான். தட் குட் பி எனிதிங். எந்த மாதிரி வேணா இருக்கலாம். ஒரு கரியர்ல இருக்கலாம், லைஃப்லயே இருக்கலாம். ஒரு செட்டில்டான லைஃப்ல, பர்சனல் லைஃப்லயே வந்து அந்த லைஃப விட்டுட்டு வேற ஒரு லைஃப சூஸ் பண்ணிட்டு வரலாம். ஏன் அதுல நிறைய ரிஸ்க் இன்வால்வ் ஆயிருக்கும். ஆனா அவங்களுக்கே தெரியாது இவ்வளவுலாம் ரிஸ்க் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். சொசைட்டியோட நார்ம்ஸ்ல இதெல்லாம் வந்து அலௌடு கிடையாது. இதெல்லாம் வந்து அக்செப்டட் கிடையாது அப்படிங்கறது ஒரு ஃப்ரண்ட் லைன்ல நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஆனா உள்ள இருந்து நம்மளால அந்த ஒரு டெசிஷனை ரொம்ப விகரஸா நம்ம அதை எடுத்து போயிருப்போம். அது ஏன் அந்த மாதிரி பண்றோம் அப்படின்னா நம்மளோட பெண்டிங் கர்மா அங்க இருக்கு. அதுதான் நம்மள வந்து அங்க இழுத்துட்டு போகுது. சோ அந்த ஒரு அன்சர்டனிட்டி, ரிஸ்க் இன்வால்வ்டு, அதாவது அந்த ஒரு அட்வென்ச்சரஸ் வே ஆஃப் லிவிங் வந்து வேணும்னு தான் அந்த மாதிரி டிசைட் பண்ணிட்டு வந்திருக்கோம். சோ அந்த ஒரு எதிர்ப்பு வருது இல்ல நம்மளுக்கு. ஒரு டான்சிங்கோ இல்ல ஏதாவது ஒரு சிங்கிங்கோ ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல் எடுத்துக்கலாம். இல்ல பர்சனல் லைஃப்ல எவ்வளவோ பிரேக்கப்ஸ் நடக்குது. சடனா வந்து திடீர்னு ஒரு சோல்மேட் மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி ஏதாவது டெசிஷன் எடுத்து சோ அந்த சொசைட்டிலேருந்து வெளியில அந்த இதை உடைச்சுக்கிட்டு வர்றது இதெல்லாம் இருக்கு இல்லையா. சோ இது வந்து எதுக்குன்னா அந்த ஒரு எதிர்ப்பு, அந்த ரெசிஸ்டன்ஸ் வருது இல்ல சொசைட்டி கிட்ட இருந்து, அதை ஹேண்டில் பண்ற அந்த ஒரு குணம், அந்த ஒரு கரேஜ் வந்து அவங்களுக்கு உள்ள வருது. அந்த ஒரு அன்சர்டனிட்டி, இது வரைக்கும் நான் இந்த ஒரு சொசைட்டியோட இந்த ஒரு கண்ணோட்டத்துல இருந்த வரைக்கும் எனக்கான பாதுகாப்பு இருக்கு. ஆனா இப்போ எனக்கு இல்ல. என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியாது.
சோ அந்த ஒரு ரிஸ்க் இதெல்லாம் வந்து கேட்டர் பண்ற அளவுக்கு நாம வந்து நம்மளோட இன்னர் இதை வந்து குவாலிட்டிஸை வந்து வளர்த்துக்கணும். எப்படி நம்ம இதை ஃபேஸ் பண்றோம், எப்படி ஹேண்டில் பண்றோம், அந்த கான்சிக்வன்சஸ்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம், அதை எப்படி டீல் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம வெளியில வரோம், நம்மளோட நார்மல் லைஃப் வந்து நம்ம எப்படி வாழ போறோம். சோ இந்த மாதிரி லைஃப்ல சடன் சேஞ்சஸ், சில பேர் வந்து நாடு விட்டு நாடு மாறுவாங்க, டிரான்சிஷன் என்ன என்ன நினைச்சாலும் அந்த டிரான்சிஷன் வந்து தவிர்க்க முடியாது அந்த பார்ட் ஆஃப் லைஃப்ல. சோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டிரான்சிஷன் வந்து எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி நடக்கும். இட் நாட் நெசசரிலி ரொம்ப வந்து கரியர்ல தான் இருக்கணும், ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சின்னதா ஒரு ஒரு ஊர்ல வந்து ரொம்ப பேர் போன ஃபேமிலியா இருப்பாங்க. சடனா அவங்க அது எல்லாத்தையும் விட்டுட்டு புதுசா ஒரு இடத்துல இருந்து ரூட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுன்ற மாதிரி இருக்கும். சோ இந்த டிரான்சிஷன் எல்லாமே எதுக்கு வருது அப்படின்னா, அந்த ஒரு அன்சர்டனிட்டி அண்ட் ரிஸ்க ஃபேஸ் பண்ணி எப்படி எவல்யூஷன்ல வந்து வராங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக பெண்டிங் கர்மா அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது பியூர்லி பேஸ்ட் ஆன் தி இன்னர் காலிங் தான். அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வர்றது, இதை நோக்கி வந்து அது தள்ளும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ரிலேஷன்ஷிப்ல சில பேருக்கு எவ்வளோ சேலஞ்சிங்கா ரிலேஷன்ஷிப் இருந்தாலுமே அதை விட்டு அவங்களால வந்து வர முடியாது. அதுக்கான வழி தெரியாம இருக்கலாம், இல்ல வழி தெரிஞ்சாலும் அதை வந்து செயல்முறைப்படுத்துறதுல சிக்கல் இருக்கலாம். எனக்கு வழியெல்லாம் தெரியுது, ஆனா நான் ஸ்டெப்ஸ் எடுக்கல. ஏன் எடுக்கலன்னு எனக்கே தெரியல. வெளியில வரணும்னு எனக்கு தோணல. இது வந்து டாக்ஸிக்கு, இது வந்து இங்க வாழறது கஷ்டம், காலம் தள்ளுறது கஷ்டம், இது எப்படி இதுல இருந்து நான் நகர்றதுன்னு எனக்கு தெரியல. நகர்றதுக்கு ஃபர்ஸ்ட் யோசிக்கிறேன், ஆனா ஒரு பீரியட்ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு தள்ளிக்கிட்டே வரும்ல லைஃப், நம்மள நகர்த்திக்கிட்டே வருது இல்ல. ஒரு பீரியட்ல எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுன்றது இருக்கும். அடுத்த பீரியட்ல இது எவ்வளவு நாள் தான் இந்த மாதிரி பொறுத்துக்கிறது, இதுக்கு ஒரு வழியே பிறக்காதான்னு ஒரு யோசனை வரும். அதுக்கு அடுத்தது எப்படியாவது வெளில போயிடணும், ஆனா எப்படி போறது, என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் வழி இருக்கு, இதெல்லாம் வச்சு வெளில போயிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வரும். இதெல்லாம் ஒரு ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல வந்துட்டு இருக்கும். ஆனா இது எல்லாம் இருந்தாலும் இதை திருப்பி திருப்பி இதை யோசிச்சுட்டு இருப்பாங்களே தவிர இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க. அப்படி ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன் அவங்களால ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியலன்னா, அங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான அந்த ஒரு பெண்டிங் கர்மா வந்து இருக்கு. அது எதை நோக்கி இருக்கு அப்படின்னா, ஏன் அங்க இருக்கு, அந்த ஒரு நிலையற்ற தன்மை அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கு, வலி இருக்கு, சேர்ந்து இருந்தாலும் அந்த ஒரு மனக்கசப்பு இருக்கு, ஒரு நிம்மதியான ஒரு மனநிலையோட இருக்க முடியல. இவ்வளவுலாம் இருந்தும் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ஏன் இருக்காங்க அப்படின்னா, அந்த சோல் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா என்ன கான்ட்ராக்ட் போட்டு வந்திருக்குன்னா, இப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் என்னுடைய மன அமைதி, என்னுடைய நிலைத்தன்மைய நான் அங்க வந்து ஸ்தாபிச்சுப்பேன். அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பீஸ்ஃபுல் க்ளோஷருக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இது ரொம்ப காலகட்டமா தள்ளி போட்டு இந்த மாதிரி ஒரு இதுல வந்து நிக்குது, ஒரு ஃபீல்டுல வந்து நிக்குது. ரெண்டும் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இவ்வளவு டஃப்பா சேலஞ்சஸ் கொடுத்துக்கிட்டு இந்த இடத்துல ஒரு 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 கேம் ஃபீல்ட்ல வந்து நிக்குது அப்படின்னா, அங்க அந்த சோல் வந்து பீஸ்ஃபுல் க்ளோஷரை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது. அதனாலதான் கான்ட்ராக்ட் வந்து அப்படி போட்டுட்டு வந்திருக்கு. சோ இங்க என்ன பண்ணணும்னா, டிஸ்பைட் ஆஃப் தட் அந்த ஒரு டாக்ஸிசிட்டி இருந்தாலும் அந்த டாக்ஸிசிட்டிய உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த்னால அங்க வந்து ஓவர் கம் பண்ண முடியுங்கிறத சொல்றாங்க. உங்களோட இன்னர் ஸ்டெபிலிட்டி இருந்தா அந்த டாக்ஸிசிட்டி வந்து அங்க குறையும். உங்களோட ரெஸ்பான்ஸ் எந்த எந்த மாதிரி இருக்குங்கிறது வந்து உங்களுக்கு புரியும். எப்பவுமே நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் கர்மால கூட பார்த்திருக்கோம், உங்களோட பீஸ் அதை கொலைக்குதுன்னா நீங்க அங்கேருந்து வெளியில வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மளோட பீஸ்க்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலன்னா அது அங்க ஒரு முக்கியமான கர்மாவா பார்க்கப்படுது. அது ஒரு சூழ்நிலை. ஆனா என்னோட பீஸ் அங்க வந்து கொலைக்கப்படுதுன்னு தெரிஞ்சும் என்னால வெளியில வர முடியல அப்படின்னா, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பைண்டிங் அங்க இருக்கு. தட் டஸ் நாட் மீன் அதை பொறுத்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. அதை வந்து பீஸ்ஃபுல்லா அதை க்ளோஸ் பண்ணிட்டு நான் வெளியில வரணும். க்ளோஸ் பண்ணிட்டா வெளியில வரணும்னு அவசியமே இல்லை, தானாவே அது முடிஞ்சு போயிடும். எப்படி க்ளோஸ் பண்றது, இன்னொருத்தவங்களை மாத்த முடியுமா? முடியாது. அவங்க பண்றதெல்லாம் எனக்கு வலிக்கிற வரைக்கும் தான் எனக்கும் அவங்களுக்கும் அந்த செயின் இருக்கு, அந்த கார்டு இருக்கு. எப்போ அவங்க அவங்க கிட்ட எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லையோ, அவங்க அவங்க பண்றது எதுவும் எனக்கு பெயின்ஃபுல்லா இருக்க போறது கிடையாது. ஒரு பீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா எனக்குள்ள வந்து கல்டிவேட் பண்ணப்படுது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த ரிலேஷன்ஷிப் வந்து
அந்த பெண்டிங் கர்மா அங்க க்ளோஸ் ஆகுது. இது இப்போ வந்து நீங்க வந்து இது சரியில்லை, வேண்டாம், என்னால முடியாது, இதுக்கு மேல என்னால இதெல்லாம் வந்து சகிச்சுக்க முடியாது, நான் ஏன் இதெல்லாம் சகிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல வெளியில வந்துடலாம். அடுத்தடுத்த ரிலேஷன்ஷிப் போனாலும் இதே மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லவே இல்ல, நான் சிங்கிளாவே இருந்துடுறேன்னு சொன்னாலும் அடுத்தடுத்த பிறவிகள்ல எப்படியுமே இந்த மாதிரி ஒரு பெண்டிங் கர்மாவ அகைன் அந்த சோல் சூஸ் பண்ணி எடுத்துட்டு வந்து இதை விட இன்னும் கொஞ்சம் சேலஞ்சஸ் நிறைஞ்ச ஒரு ஃபீல்டுல இருந்து அதை வந்து ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து நாம வந்து நம்மளோட இன்னரை ஸ்ட்ராங் பண்ணி அந்த க்ளோஷரை பீஸ்ஃபுல்லா முடிச்சு நம்ம வெளியில வரணும். சோ இது வந்து நம்ம கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்காக வந்து ரொம்ப அபியூஸ், அந்த பிசிக்கல் அபியூஸ் எல்லாம் தாங்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல. ஆனா எது வந்து பிசிக்கல் அபியூஸ் பண்ணப்படுது, என்னால நான் பண்ற ஒரு விஷயம் அங்க பிசிக்கல் அபியூஸ்ல முடியுதா, நான் அந்த விஷயம் பண்ணாம இருந்தேன்னா ஒருவேளை அந்த அது பிசிக்கல் அபியூஸா ஆகாம இருந்திருக்கலாம்ல. சோ அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம வந்து அது பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ ஒருத்தங்க காரணமே இல்லாம அவங்க அவங்களோட மனநிலையினால இன்னொருத்தவங்களை தாக்குவாங்க, அது வேற. ஆனா நான் வந்து அவங்களுக்கு தொல்லை பண்ணி அதுக்கு அவங்க அப்படி ரியாக்ட் பண்றாங்களா, என் சைட்ல என்னென்ன தப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்து அதை ஃபர்ஸ்ட் நம்ம ரெக்டிஃபை பண்ணி நம்மளோட லெசன்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணி அதுக்கப்புறமும் அவங்க மாறலைன்னா காலமே அதுவே வந்து லைஃபே வந்து அவங்கள நம்மள வந்து அதுல இருந்து அந்த கட்டுல இருந்து அழுத்து வெளில வந்துடும். ஏன்னா நம்ம லெசன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்க மாறுறாங்க இல்ல, திருந்துறாங்க இல்லையா, அது நம்ம கையில கிடையாது. சோ இந்த ரிலேஷன்ஷிப்ல இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா பெண்டிங் கர்மா என்ன அங்க எதிர்பார்க்குது, ஒரு பீஸ்ஃபுல் க்ளோஷருக்காக தான் அந்த கர்மா வந்து அங்க பெண்டிங்கா இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. சோ அடுத்த ஒரு சினாரியோ வந்து என்னன்னா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது. என்னன்னா இதுவும் ரிலேஷன்ஷிப் தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க பாஸ்ட் லைஃப்ஸ்ல எல்லாம், பாஸ்ட் கனெக்ஷன்ஸ்ல ரொம்ப நல்லா வாழ்ந்திருப்பாங்க, ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப அந்யோன்யமா இருந்திருப்பாங்க, எல்லாம் ஓகே. ஆனா திருப்பியும் இந்த லைஃப்லயும் அதே மாதிரி ஒன்னாவே வருவாங்க. ஏன் அப்படின்னா பியூட்டிஃபுல் கனெக்ஷன் தான், ரிலேஷன்ஷிப் தான், ஆனா அட்டாச்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருந்திருக்கும். அந்த அட்டாச்மெண்ட்னால என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பியும் அதே ஒரு ரிலேஷன்ஷிப்பை எடுத்துட்டு வருவாங்க. அந்த அட்டாச்மெண்ட் இருந்ததுனால என்ன ஆகும் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஸ்பேஸ் இருந்திருக்காது, ஒரு ஃப்ரீடம், ஒரு சுதந்திரம் இருந்திருக்காது. ஒரு மாதிரி எப்பவுமே வந்து உணர்ச்சி பூர்வமான ஒரு இமோஷனல் டிபெண்டன்சி எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். சோ நம்மளோட செல்ஃப் அப்படிங்கிறதுக்கு அங்க ஒரு ஒரு ஸ்பேஸ் இருக்காது. ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்மளோட செல்ஃப் வந்து நம்ம டிஸ்கவர் பண்றதுக்கு அங்க ஸ்பேஸ் இருந்திருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனா ரிலேஷன்ஷிப்ல எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த அட்டாச்மெண்ட் மட்டும் தான் ஒரே ஒரு பிரச்சனை. அந்த அட்டாச்மெண்ட் யாருக்கு பிரச்சனை, ஒருத்தருக்கு மட்டுமா அப்படின்னா 2 பேருக்குமே அது ப்ராப்ளமேட்டிக்கா தான் இருந்திருக்கும். ஏன்னா ஒருத்தங்க இடம் கொடுக்கறதுனால தான் இன்னொருத்தவங்க ரொம்ப அட்டாச்சா இருக்காங்க. அவங்க இடம் கொடுக்காத பட்சத்துல இப்போ அந்த 2 சோலும் சேமா தான் எடுத்துட்டு வருது. சோ அப்ப என்னன்னா 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்டாச்சா இருக்காங்க. பட் அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல, கான்ஃபிளிக்டும் இல்ல. ஒரே ஒரு லெசன் தான், அந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். சோ இது வந்து என்ன பண்ணும் பெண்டிங் கர்மானா, ஓகே இந்த அட்டாச்மெண்ட்ட விட்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அன்கண்டிஷனல் லவ் இருக்கணும். என்னதான் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிலேஷன்ஷிப்ல எவ்வளவு அந்யோன்யமா இருந்தாலும் இண்டிவிஜுவாலிட்டியை வந்து ஃபீல் பண்ணிருக்கணும். அந்த தனி செல்ஃப் அப்படிங்கறத வந்து ரியலைஸ் பண்ணிருக்கணும். அதுக்குதான் இந்த பெண்டிங் கர்மா. அது எப்படி எப்படிலாம் லைஃப்ல காமிக்கும்னா, ஒரு செப்பரேஷன், லாஸ், இது வந்து மோஸ்டா வந்து லாஸ்ல தான் இருக்கும். ஏன்னா அவங்க சண்டை போட்டு பிரியற மாதிரி இருக்க மாட்டாங்க. தே ஆர் வெரி வெரி ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் இருப்பாங்க. ரொம்ப அந்யோன்யமான கப்பலா இருப்பாங்க. என்ன இவங்களை தவிர வேற யாருமே நல்லா புரிஞ்சுக்க முடியாதுன்ற அளவுக்கு இவங்களும் சொல்லுவாங்க, அவங்களும் சொல்லுவாங்க. ஆனா காலம் வந்து அவங்கள பிரிச்சிருக்கும். அது ஏன் அப்படின்னா இந்த ஒரு பாடத்தை சொல்றதுக்கு தான். அந்த செப்பரேஷன் த்ரூ லாஸ் எதனால வருது, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து நல்லா அந்யோன்யமா இருந்து கூட எதனால வருதுன்னா அந்த பெண்டிங் கர்மா வந்து அந்த அட்டாச்மெண்ட்லயே அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பல ஜென்மங்களா வந்துட்டு இருக்கு. அந்த கார்டை கட் பண்ணணுங்கிறதுக்காகத்தான். இவங்க தனிமையில வாழ்ந்து அந்த தனிமைய உணர்ந்து இது இது 2 பேருக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சைமல்டேனியஸா. ஒரு பர்த்ல வந்து இவங்க வந்து அந்த லாஸ வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும், இன்னொரு பர்த்ல அந்த அதர் பர்சன் வந்து லாஸ ஃபேஸ் பண்ற மாதிரியும் இருக்கும். சோ 2 பேருமே அந்த ஒரு அட்டாச்மெண்ட் வெளியில வரணும், அதுல இருந்து வெளியில வரணும்ன்ற அந்த ஒரு பாடத்தை கத்துக்கிற வரைக்கும் இது வந்து அவங்களுக்கு பெண்டிங் கர்மாவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து பார்த்தா எல்லாருக்குமே
எல்லா விதத்திலயும் நம்ம வந்து கர்மாவோட அட்டாச் ஆயிருக்கோம். அந்த டிரான்சாக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம என்னென்னலாம் இங்க நம்ம உணர்றோமோ, நாம எதெல்லாம் வந்து எங்கெல்லாம் உடம்புல வலிக்குதோ, ஹார்ட்டுக்கும் அந்த பெயின் போகும். ஏன்னா ஹார்ட்டால எல்லா ஃபீலிங்ஸையும் உணர முடியும். அந்த மாதிரி நாம ஆஸ் அன் இண்டிவிஜுவல் செல்ஃப் தான். ஆனா நம்மளோட உணர்வுகள் எல்லாமே அந்த ஒரு கலெக்டிவ் கான்சியஸ்னஸ்ல உணர முடியும். இண்டிவிஜுவலா நம்ம இருந்து என்னென்ன வந்து சந்தோஷம் அனுபவிக்கிறோமோ, பெயின் வந்து நம்ம என்னென்ன அனுபவிக்கிறோமோ, அந்த ஆங்ஸைட்டி, ஃபியர், கோவம், அந்த ஒரு அன்ஹாப்பினஸ், இதெல்லாமே வந்து அந்த கலெக்டிவ் கான்சியஸ வந்து டிஸ்டர்ப் பண்ணும். சோ இது வந்து நம்மளுக்கு பெண்டிங் கர்மா நெறைய இதுக்கு தனியா ஒண்ணும் பண்ணணும்னு அவசியமே இல்ல. நம்ம வாழ்க்கையில இதுவரைக்கும் பட்ட துக்கங்கள், ரியாக்ட் பண்ணி இமோஷனல் பர்டன வந்து ஜாஸ்தி பண்ணிக்கிட்டு, எல்லாம் நம்மளுக்கு இருக்கிற எல்லா ஒட்டுமொத்த பெண்டிங் கர்மாவும் பாத்தீங்கன்னா, நம்ம இண்டிவிஜுவல் வெர்சஸ் கலெக்டிவ் வந்து கண்டிப்பா வந்து டிஸ்டர்ப் ஆயிருக்கும், பாதிப்படைஞ்சிருக்கும். சோ அதெல்லாம் வந்து எப்படி சொல்றது? அந்த அந்த கலெக்டிவ் கர்மாக்கு நாம கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம் இல்லையா? ஆங்ஸைட்டில, ஃபியர்ல, இமோஷனலா இந்த மாதிரிலாம் இருந்து. சோ அத ரெக்டிஃபை பண்றதுக்கு அந்த கலெக்டிவ் கான்சியஸ்னஸோட குரோத்துக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ற மாதிரி நம்மளோட லைஃப் வந்து அமையும். சோ எப்படின்னா அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலா வந்து எல்லா விஷயத்திலயும் வந்து நம்ம இன்வால்வ் ஆகி எல்லாருக்கும் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் போய் சேரணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒர்க் பண்றது, அந்த கலெக்டிவ் கான்சியஸ்னஸ்ல எல்லாமே அந்த ஒன்னஸ்ல இருந்து நம்ம யோசிக்கிறது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னஸ் வர்றது வந்து நம்மளுக்கு ரொம்ப பெரிய விஷயம் தான். பட் நம்ம அந்த ஒன்னஸ்ல இருந்து ஆப்ரேட் பண்ற அந்த தருணம் இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிருக்கிற அந்த ஒரு எல்லா டேமேஜஸும் அங்க க்ளோஸ் ஆயிடும். ஒருவேளை இது கூட காரணமா இருக்கலாம். ஒன்னஸ்ல இருந்தா அங்க கர்மா வந்து செயல்படாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அதுக்கான முக்கியமான காரணம் வந்து என்ன இதுதான். நம்மளோட பெண்டிங் கர்மா வித் கலெக்டிவ் கான்சியஸ்னஸ், இண்டிவிஜுவல் வெர்சஸ் கலெக்டிவ் கான்சியஸ்னஸ். அது எந்த அளவுக்கு நாம வந்து நம்மள சமநிலைப்படுத்திக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்மள சமநிலைப்படுத்திக்கணும். நம்மள நம்ம ஹீல் பண்ணிக்கணும். நம்மளோட growth வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போகும்போது அந்த growth கலெக்டிவ் கான்சியஸ்னஸ்க்கும் போய் சேரும். அதே சமயம் இப்போ நான் என்னோட growth மட்டும் கிடையாது. ஐம் அ ஹீல்ட் பர்சன். நான் வந்து எவால்வ்டு பர்சன். நான் எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டேன். இப்ப நான் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். இந்த பிரபஞ்சத்துக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ண போறேன். அதாவது ஈகோ கான்சியஸ்னஸ்ல இருந்து கிடையாது. நான் ஹெல்ப் பண்ண போறேன்னா நான் பண்ணல. என் மூலியமா நடக்கிறதுக்கு எனக்குள்ள எந்த ஒரு அடைப்பும் இல்ல. சோ நான் வந்து ஐம் இன் அ சரண்டர் மோட் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அப்படி நம்ம வந்து இருக்கும்போது அந்த ஒன்னஸ்ல கலெக்டிவ் கான்சியஸ்னஸ்ல இருந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது கலெக்டிவா நம்ம அந்த ஒரு growthக்காக நம்ம ஒர்க் பண்றோம். சோ இதுவும் வந்து நம்மளோட பெண்டிங் கர்மால வந்து வரும். சோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு விஷயம் எல்லாருமே அந்த ஒரு லா ஆஃப் ப்ரொக்ரஷன் அப்படிங்கிற லா ஆஃப் கண்டினியூஸ் ப்ரொக்ரஷன் அப்படிங்கிற ஒரு தியரியில எல்லாருமே வந்து எவல்யூஷனை நோக்கி முன்னேறி முன்னேறி போயிட்டு தான் இருக்கும். கடைசியில போய் எங்க போய் சேருவோம்னா அந்த கலெக்டிவ் கான்சியஸ்னஸோட growthக்கு எல்லாரும் அங்க வந்து ஒன்னாயி ஒன்னஸ் கான்சியஸ்னஸ்ல இருந்து நாம அங்க வந்து ஒர்க் பண்ணுவோம். அங்கேருந்து நம்மளோட பீயிங் வந்து இருக்கும். அங்க இருந்து நாம உணர்ந்து அந்த உணர்வு நிலையில இருந்து நம்ம செயல்படுவோம். அதன் மூலியமா இந்த கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் ஆனது அதோட growthக்கு நாமளும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ லாஸ்ட் ஒன் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இன்ட்ரெஸ்டிங் ஆனது. நம்ம எல்லாருக்கும் அடிக்கடி ரொம்ப நடந்திருக்கிறது. ஹார்ட் வெர்சஸ் ஹெட். நம்மளுக்கு வந்து ஹெட்ல இருந்து ஒர்க் பண்றோமா, ஹார்ட்ல இருந்து ஒர்க் பண்றோமா, நம்ம யோசிக்கிறது எதுல இருந்து யோசிக்கிறோம், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அந்த தியரி வந்து நம்மளுக்கு தெரியும். எப்ப ஹெட்ல இருந்து இருக்கும், ஈகோ ட்ரிவனா இருக்கும் போது. சோ ஹார்ட் ஸ்பேஸ்ல இருந்தா எந்த மாதிரி நிலையில இருக்கும் அப்படிங்கறதும் நம்மளுக்கு தெரியும். எதுக்காக நம்ம மெடிடேஷன் பண்றோம், எதுக்காக அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம், ஹையர் செல்ஃப்னா என்ன, சோ இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஆனா ஹார்ட்ல இருந்து ஒர்க் பண்ணாதான் கரெக்டா இருக்கும், நம்ம ஹார்ட் சொன்னதை கேட்டாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சும் நாம சில சமயம் நம்மளோட ஹெட் என்ன சொல்லுதோ அதுக்குதான் நம்ம தலையாட்டுவோம். எனக்கு நல்லா தெரியும் லாஜிக்கலா இதுதான் கரெக்ட். ஆனா ஃபார் சம் ரீசன்ஸ், அதாவது ஒரு எனக்கு இந்த மாதிரி இன்டென்ஷனே இல்ல இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆனா இதெல்லாம் நான் பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி அந்த நேரத்துல சூழ்நிலை வந்து என்ன தள்ளிடுச்சு அப்படின்னு சொல்றது வந்து எதனாலன்னா அங்க அந்த விஷயத்துல இருக்கிற பெண்டிங் கர்மானால. அந்த பெண்டிங் கர்மா எப்போ முடியலையோ உங்களுக்கு அவேர்னஸ் இருந்தாலுமே
உங்களுக்கு இதுதான் என்னோட ஹார்ட் படி நான் இதுதான் பண்ணணும், இதுதான் வந்து லாஜிக்கலி கரெக்ட் அப்படின்னு நம்ம நினைச்சாலுமே நம்ம வந்து ஹெட் என்ன சொல்லுதோ அதுபடி சில விஷயங்கள்ல பண்ணுவோம். அது ஏன் பண்றோம்னா அந்த ஹெட் என்ன சொல்லுதோ அந்த விஷயத்துல நம்ம வந்து செயல்படும் போது நம்மளுக்கு அங்க பெண்டிங் கர்மாஸ் இருக்கு. அதன் மூலியமா சில லெசன்ஸ் லேர்ன் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அப்படிதான் வந்து நடக்குது. சோ இதுதான் வந்து இந்த வாரத்தோட இந்த பெண்டிங் கர்மாஸ்லாம் எங்கெங்க நம்மளுக்கு வந்து இருக்கும், அது எந்தெந்த மாதிரி வெளிப்படும், நாம வந்து எந்தெந்த மாதிரி நடந்துப்போம், எதனால அப்படி நடக்குது அப்படிங்கறதோட ஒரு விரிவாக்கம் மாஸ்டர்ஸ். என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.